தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் திருமாரஞ்சி இல்லத்திற்கு வந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். நான் என்ன விஜயும் டிவிகேவை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. நான் அடிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் நான் எப்பொழுதுமே என்னுடைய பேச்சை மாற்றி பேசக்கூடிய ஆள் கிடையாது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள் நான் சொன்ன அதே கருத்தை தான் இன்றைக்கி சொல்கிறேன். அரசியலுக்கு புதியவர்கள் வரணும், எங்களோட ஒருத்தர் கூட்டணி சேரல அப்படிங்கிறக்காக அப்படியே நான் மாற்றியெல்லாம் பேச மாட்டேன். அவருடைய பாதையில் அவர் போகட்டும். அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி டிவிகேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். ஒரு நாகரிகமான அரசியல்னு விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்றைக்கி நாகரிகமாக இருக்குது. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4 கட்சி மாறி வந்தவங்க அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு, அதே டிவிகேக்கு, அதே பாணியில், அதே பிலோ த பெல்ட்டில் அதை விட சிறப்பாக எனக்கு பதில் சொல்ல தெரியும். வேண்டான்னு நினைக்கிறேன். அரசியலுக்கெல்லாம் நாகரிகமாக இருக்கட்டும், அவருடைய பாதையில் அவர் போகட்டும், மக்கள் முன்பு அவருடைய கருத்துக்களை வைக்கட்டும். அது ஏற்கனவே நான் சொன்னது போல் இவிஎம் மிஷினில் நம்முடைய தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள், எல்லா தலைவர்கள், எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கட்டும். அது காத்திருப்போம். அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நீங்கள் சொல்லும் பொழுதே சில பேர்த்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பலின். ஏன்னா செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு போக ஆரம்பித்து நான் பதில் சொல்ல ஆரம்பித்தா இதுக்கு எண்டே இல்லை. அதனால் இது ஒரு வார்னிங்காக கூட அவங்க எடுத்துக்கிட்டோம். எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய தலைவர்கள் அவங்க மக்கள் முன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரு விஜய் அவர்கள் கைத்தட்டு பெறுவதற்காக அவங்க கட்சிக்குள்ள அவர் என்ன வேணாலும் நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு அது அவருக்கு விட்டது. அதனால் தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரியும் யார் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவராக யார் இருக்கிறாங்க, தேர்தலுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நேற்று காலையில் கோயம்புத்தூரில் சொன்னது போல அந்த அரங்கத்துக்குள் இருக்கக்கூடிய தன்னுடைய தொண்டர்களுடைய விசிலுக்காக, கைத்தட்டலுக்காக பேசிய பேச்சாக மட்டும்தான் இருந்தோ தவிர ஒரு டெப்தா, ஒரு சிந்திக்க வைக்கக்கூடிய, ஒரு வாக்காளனா எதற்கு நான் உங்களுக்கு ஓட்டு போடணும், எதற்கு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற பேச்சா இல்லை. அதனால் அதை கடந்து போய்விடலாம். 100%ங்கன்னா தமிழக அரசு முதலமைச்சரே கொடுத்ததா தான் எடுத்துக்கணும். ஒரு மாவட்ட ஆட்சியர் என்பது முதலமைச்சரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் அந்த மாவட்டத்தில் ஸ்டேட் யார், அரசு யாருன்னு கேட்டிங்கன்னா மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், போலீஸ் கமிஷனர். இன்னைக்கு அவங்க போய் கோர்ட்டு முன்பு நின்று மன்னிப்பு கேட்குறாங்கன்னா இது எந்த அளவுக்கு சீரியஸாக போயிருக்கு, எந்த அளவுக்கு முதலமைச்சர் வாக்கரசியலுக்காக, மைனாரிட்டியை தாஜா செய்ய வாக்கரசியலுக்காக இதை எக்ஸ்கலேட் பண்ணி இந்த நிலைமை கொண்டு நிறுத்திட்டார். இன்றைக்கி யார் பலிகாடாவாக மாறி இருக்கின்றார்கள் என்றால் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் காவல்துறை கமிஷனரும் இன்றைக்கி பலியாடு மாதிரி நிற்கிறாங்க. அதனால தான் நேற்று நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டது, இன்னும் நீதியரசர்கள் ஒரு படி மேலே போய் அந்த ஆட்சியருக்கு யார் ஃபோன் பண்ணாங்க, ஆட்சியருக்கு இந்த மாதிரி செய்ய சொன்னது யார். ஏன்னா ஏற்கனவே அந்த டிவிஷன் பெஞ்சு அதில் நமக்கு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அந்த 144 CRPC என்ன போட்டாங்களோ அதே ஃப்ராட் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது டிவிஷன் பெஞ்சிலேயே சொன்னாங்க இதே ஒரு ஃப்ராட் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி தப்பான ஒரு 144 தடை உத்தரவு போட்டு அதில் யாரோ மேலிருந்து கொடுத்த அழுத்தத்திற்கு பணிந்து ஒரு காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி இன்றைக்கி தமிழ்நாடு ஸ்டேட்டே மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு நீதியரசர்கள் முன்பு நீதிமன்றத்தில் வெட்கி தலைகுனியும் அளவுக்கு இன்றைக்கி நிலைமையை கொண்டு விட்டுருக்குறாங்க. இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும், கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சது யார். பழியை இன்றைக்கி நம்முடைய கட்சியின் மீது, நம்முடைய தோழர்கள் மீது, சகோதரர்கள் மீதும் போடுறாங்க. இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக நீதிமன்றத்தில் தமிழக மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியதே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு. காரணம் எதற்காக? வாக்கு அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக. அன்னை கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும், நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோவில் கனிமொழி அக்காவுக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன், இந்த காலையில் ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர், ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்போ மாறும். அந்த கேரக்டராக கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்கு மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி, நீங்கள் 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க.
அதனால் கனிமொழி அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னே தெரில. அந்நியனாக பேசுகிறாங்களா, அம்பியா பேசுகிறாங்களா, இல்லை ரெமோவா பேசுகிறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் இன்று மாறி இருக்கின்றார். முதலமைச்சருக்கு ஜிங்ஜா போட்டுட்டு இருந்தாரு, ட்ராமா கூப்பிட்டு ஐயா ஸ்டாலினை கூட வச்சு ஜிங்ஜா அடிப்பார். அவர் ட்ராமாக்காரர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னன்னாங்கன்னா, ட்ராமாவில் நடிக்கிறவங்க அரசியலை பற்றி பேசுகிறாங்க. ட்ராமாவில் நடிக்கிறவங்க ட்ராமா நடிங்க, உங்களுக்கு டிக்கெட் விற்கணும், முதலமைச்சர் காலில் உழுவணும், ஏதாச்சும் கலைமாமணி விருது கிடைக்கணும், அதுக்காக சில பேர் தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அரசியலுக்குள்ள? அதாவது நான் 2014 மோடிக்காக பிஜேபிக்கு வந்தேன், அப்புறம் அண்ணாமலை எதிர்த்து இன்றைக்கி திமுகவுக்கு போயிட்டேன், இந்த மாதிரி சொல்கிறவங்க கருத்துக்களை எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கண்ணா? அண்ணாமலை இருக்கிறானோ இல்லையோ, நான் பிஜேபியில் இருப்பேன், இது தொண்டர்களுக்கான இயக்கம்னா நான் பதில் சொல்கிறேன். நீ திமுகவுக்கு போகணும், அல்லது நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தம்பி பிஜேபியிலேருந்து அதிமுகவுக்கு போகணும், அதிமுகவில் அந்த தம்பி டிவிகேக்கு போகணும். நீ போகிறனா போய்க்கப்பா, பழியை என் மேலே போடுற. உனக்கு ஒரு கட்சியின் மீது நம்பிக்கை இருக்குன்னா அந்த கட்சியில் நீ இருக்கணும். தலைவர்கள் வருவார்கள் போவார்கள். இன்றைக்கி நீங்கள் சொன்ன அந்த காமெடி நடிகர் அப்படித்தான் ஆயிட்டார். ஆனால் நீங்கள் மீடியா நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு டிஆர்பி வேணும். மக்களுக்கு காலையிலேருந்து டிவியை பார்க்குறாங்க. அண்ணாமலை என்ன எப்போ பார்த்தாலும் சீரியஸாக பேசுவார், உலக அரசியல் பேசுவார், டேட்டா பேசுவார். அப்போ காமெடிக்கு ஒரு 2 பேர் வரணும், அவங்களையும் போட்டால் தான் டிவி மக்கள் பார்ப்பாங்க. ஒரு காமெடி நடிகரை போட்டு எனக்கு அப்புறம் போடுறீங்க. அந்த காமெடி நடிகர் 2 கருத்து சொல்கிறாங்கன்னு மறுபடியும் என்கிட்ட கேட்குறீங்க. அதனால் காமெடி நாடக நடிகரை காமெடியாகவே வச்சுக்குவோம். இத்தனை நாளாக பதில் சொல்ல நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறோம். அவர் கஷ்டப்பட்டு 1 டிக்கெட் 2 டிக்கெட்டை விற்றுட்டு அப்படியே ஸ்டேஜில் நடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு சீட்டுக்காக, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக சில காமெடி நடிகர்கள் தமிழகத்தில், நாடக நடிகர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் ஆண்டவன் அவங்கள வச்சுருக்கான். ஆனால் கேட்டால் நான் அந்த கட்சியில் அப்படி இருந்தேன், அந்த கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தேன், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனேன். நாடக கூடாரம் போல் கட்சி கட்சியாக மாறுறவங்களுக்கெல்லாம் எப்படி நான் பதில் சொல்ல முடியும்?